சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது எங்கள் தோட்டம். இப்போ கோழி குண்டு உள்ளே காட்டுறோம் பாருங்கள். கோழி பாருங்கள், இந்த வெயிலுக்கு எப்படி படுத்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா வெயிலுக்கு வெளிவிட்டால் கோழியெல்லாம் செத்து போயிடுது. ஒரு சேவல் இதமாக படுத்துட்டு இருக்குது. கோழிக்குன்னே ஒரு தனி வீடு இருக்குது. இந்த மாதிரி வீடியோ தான் தனித்தத்துவமான வீடியோ. அக்ரி தோட்ட சம்மந்தமான வீடியோ தான் தனித்தத்துவமான வீடியோ. அதாவது ஒரு ஃபேமிலி வச்சு வீட்டுக்குள்ளே நடக்கிறது போடுறது ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க. ஈஸியாக மொபைல் பிடிச்சிட்டு போயிடலாம். அதை வெளி உலகத்துக்கு காட்டி வியூஸ் பார்க்குறதுக்கு என்னால் முடியாது, எனக்கு அதுவும் பிடிக்காது. மொத்தத்தில் இது ஒரு பயனுள்ள வீடியோ. இது தனித்துவமான வீடியோ. சண்டை பிடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு ஒரு பெண்ணு எந்த அளவுக்கு அநாகரிகமாக பேசணுமோ அந்த அளவுக்கு அநாகரிகமாக பேசுகிறாங்கன்னா அதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறக்கு கூட்டம் கம்மி தான். இது தனித்துவமான வீடியோ. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குது. எனக்கு சவுக்கு மரம், இந்த சவுக்கு மரம் தாங்க வெயிலுக்கு இதமாக இருக்குது பாருங்க. வெயிலுக்கு ஜம்முன்னு இருக்குது. தோட்டத்தில் இப்போது க்ளீனிங் வேலைக்கு ஒருத்தர் வர சொல்லியிருந்தாங்க, அவர் வரல. இன்றைக்கி பணம் கொடுத்தாலும் க்ளீனிங் பண்ணுறதுக்கு வேலைக்கு ஆள் இருக்காது. நாமளே அதுக்கு பண்ணிடலாம். 2000 ரூபா கொடுக்குறது வேஸ்ட்டு. நேற்று ஒரு 2000 ரூபா வாங்கிட்டு போனால் ஆளை காணோம். என்ன பண்ணுறதுங்க, விவசாயம் பண்ணுறதால இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபேமிலி காட்டி குடும்பத்தை காட்டியுமே சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போட்டால் அவங்கள பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நாம் எதாவது பேசினா அது எதிர்க்கிற கூட்டம் இருக்குது. இது ஒரு தனித்தத்துவமான வீடியோ. இப்போ ஆளை தேடி போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. ஏன்னா வலைதளத்தில் இலவச வருமானம் பார்க்குற ஆளுகள் இருக்குல்ல, இதை பற்றி தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டமே இருந்தாலுமே நம்ம வேலைக்கு ஏன் போயிட்டுருக்கிறோம், உழைச்சி சாப்பிட்றோனுங்க. சும்மா வலைதளத்தில் உட்காந்துட்டு ஓசி சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. அது சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே பாருங்க, டெக்கரேஷன் செடி இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் டெக்கரேஷன் செடி இருந்தால் வைங்க, நல்லா இருக்குது. ஒரு மல்லிகைப்பூன்னு பூத்துக்குது பாருங்க. டெக்கரேஷன் செடி பாருங்க. இங்கே தென்னை மரம் இப்போ தான் வந்துட்டுருக்குது. நிறைய ரோஸ் செடி வச்சு விடணும். இந்த வெயிலுக்கு ரோஸ் செடி எப்படி காஞ்சி கிடக்குன்னு பாருங்க. பாருங்க, பச்சை மிளகா, இது ஒரு டெக்கரேஷன் செடி. மொத்தத்தில் தோட்டத்தில் இப்படி தான் இன்றைக்கி ஒருத்தர் வர சொல்கிறாங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அது க்ளீன் பண்ணி விட்டால் தான் வாழை நட முடியும். இதுதான் தனித்துவமான வீடியோ. அது ஃபேமிலி காட்டிட்டு குடும்பத்தை காட்டிட்டுமே உடம்பு சரியில்லாதவங்களை காட்டிட்டு போகிற வீடியோ போடுற எனக்கு இல்லை. சொன்னால் அநாகரிகமாக ரொம்ப பேசுவாங்க. அப்போ நாம் சொல்கிறக்கு எதிர்க்கிறதா கூட்டமாக இருக்குது. அவங்க நல்லவர்கள், நாம் அயோக்கியர்கள். கோழியெல்லாம் கத்திட்டு இருக்குது, அதுக்கு மேவு வைக்கணுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம். இங்கே ஒரு கோழிக்குன்னு ஒரு பெரிய இதே இருக்குது. ஒரு இங்கே ஒரு ரூமு. கோழி சொல்லியிருக்கிறோங்க, தாராபுரத்துலேருந்து டிமாண்டு, கோழியே டிமாண்டு, நாட்டுக்கோழி தான் பூரா. இந்த மாதிரி வீடியோ தான் தனித்தத்துவமான வீடியோ. ஒரு இங்கே ஒரு கூண்டு இருக்குதுங்க. இந்த இடத்த தான் க்ளீன் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருந்தேன், ஆனால் வரல. 2000 ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிட்டா. இந்த இடத்துல க்ளீன் பண்ணி விட்டு நம்ம வாழைக்கன்று நடலான்ட்டு இந்த மரத்தில் வெட்டணுங்க. புளியங்காய் வருங்க, எத்தனை புளிய மருந்து வருங்க, எல்லாம் கீழே தான் வேஸ்ட்டாக விழுந்துட்டுருக்குது. மொத்தத்தில் இப்படி தான் இருக்குதுங்க. இது ஒரு வீடு, அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குதுங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது. அவங்கள மாதிரி வலைதளத்தில் உட்காந்துட்டு வருமானம் பார்த்துட்டு சம்பாதிக்கிறீங்க. இது ஒரு தனித்தத்துவமான வீடியோ தான். கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உழைச்சி சம்பாதிச்சது தான். ஓசியில் வலைதளத்து மூலமாக வரல. இருந்தாலும் நான் ஏன் இந்த மாதிரி தோட்டமெல்லாம் வேலைக்கு போகிறேன்னா, உழைச்சி சாப்பிட்டா தாங்க அந்த காசு விட்டு. உழைக்காமல் சாப்பிட்டு வலைதளத்து உட்காந்து தனித்தத்துவமான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, ஒன்றும் நடக்காதுங்க. பாருங்க, உங்கள் வீட்டில் நொச்சி இலை கண்டிப்பாக வளருங்க. நொச்சி இலையில் நிறைய பயன் இருக்குதுங்க. இலை நொச்சி நல்ல பயனுள்ள வீடியோ தான். நொச்சி இலை ஒரு வாழை மரம் சாஞ்சி கிடக்குதுங்க. மொத்தத்தில் இன்றைக்கி இதுதான் இப்போ நடந்துட்டுருக்குது. இங்கே ஒரு தென்னை மரம் பண்ணிட்டுருக்குது. இங்கெல்லாம் க்ளீன் பண்ணுவானுங்க. அவனுக்கு தான் வர சொன்னேன், இன்றைக்கி வரல. இங்கே க்ளீன் பண்ணி விட்டு இடம் சுத்தம் பண்ணி வாழை தென்னை மரமெல்லாம் வைக்கொண்டு இருந்தேன், ஆனால் அவள் வரல. அவனுக்கு பணம் கொடுத்ததே வேஸ்ட்டாக போச்சாட்டுக்குது. மொத்தத்தில் இது பயனுள்ள வீடியோ தான். இந்த வெயிலில் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டப்பட்டா தாங்க முன்னேற முடியும். வலைதளத்தில் உட்காந்துட்டு ஃபேமிலி வீடியோமே சண்டை பிடிக்கிற வீடியோ காட்டிட்டு ஒருத்தர் குடிச்சிட்டு 5 நாள் வீடியோ போட்டுக்கிறாரு. அது யாரும் கேட்க மாட்டாங்க. நாம் ஒரு வீடியோ போட்டால் வசைப்பாடுவாங்க. அதை பற்றி கவலை இல்லை. ஓகே, சரிங்க, கொஞ்சம் வேலை இருக்குது.
அடுத்த வீடியோவில் சந்திக்கல. நன்றி, வணக்கம்.